எப்படி உத்தரப்பிரதேசில் யாதவ் அல்லாதவர்கள் அப்படிங்கிற ஓபிசியை ஒன்று திரட்டினாங்க, இல்லை வந்து ஜாத்தவ் அல்லாத தலித்துகளை ஒன்று திரட்டினாங்களோ அது போல மராட்டா இல்லாத ஓபிசிக்கள், அப்புறம் இன்னும் ஓபிசிக்குள்ள வராத சூத்திரர்கள், இப்படியெல்லாம் வந்து அவங்க கன்சல்டேட் பண்ணி தான் மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கே வந்தாங்க. நிமிஷா எப்படி பேசுவாருன்னு தெரியும். இந்த முறை வந்து நாங்கள் கூட்டணியோட ஜெயிப்போம், அடுத்த தேர்தலில் பாஜக தனி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது, மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுத்துது. அவ்வளவு மோசமாக வந்து ஒரு பிரிவினைவாத அரசியலை பேசிதான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பாட்டைங்கே தூ காட்டைங்கே வந்து வெளிப்படையாகவே வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் தான். ஆனா அதை தேர்தல் ஆணையம் கண்டுக்காம தொழில் பண்றவங்க எல்லாம் குஜராத்தை தான் ஆதரிக்கிறாங்க, மகாராஷ்டிராவை ஆதரிக்க மாட்டேங்குது அரசாங்கம். 3-4 தடவை இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வந்து குஜராத்துக்கு மூவ் பண்றதை பார்க்கும்போது தான் அமித்ஷா இருந்தாரு, தேவேந்திர பட்னவிஸ் இருந்தாரு, அதானி பாய் இருந்தாருன்னு வளர்னதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டுச்சு. இப்ப மக்கள் மத்தியில் என்ன அப்படின்னா அதானி தங்களை ஏற்கிறாரோ அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட். அது என்ன, ஏன் வந்து அது ஒரு முதலாளி நம்மளை சுரண்டுகிறார், அவர் வந்து தேசத்தை வந்து வரி ஏய்ப்பு செய்துட்டார், இங்க பணம் திருடிட்டார்ன்றது கிடையாது. எப்படா ஒரு குஜராத்தி ஏன் தலையெழுத்து தீர்மானிப்பான் அப்படிங்கிற அந்த மராட்டி சென்டிமெண்ட் வந்து இங்க வந்து பிளே அவுட் ஆகிறத நம்ம பாக்குறோம். காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்த தேசத்திலே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால தான் அதிக சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு 15 சீட்டும் என்னமோ போன முறைக்கு இந்த முறைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஹேமந்த் சோரன் என்ன பண்றாருன்னா சரணான்னு ஒரு தனி மதத்தை கேட்கிறாரு. எப்படி லிங்காயத்துகள் வந்து இங்க கர்நாடகால தனி மதம் கேட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு மதத்தை கேட்கிறாரு. அது பழங்குடியினர் மத்தியில ஒரு வரவேற்பு பெறுது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்யா அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ மகாராஷ்டிரா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல் ரொம்ப தீவிரமா பிரச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. தேர்தல் 2 நாள்ல ரிசல்ட்டும் வரப்போகுது. இப்போ இதுல ஒரு பக்கம் பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் வந்து இந்தியா கூட்டணி லீட்ல இருக்குது, பிஜேபி கொஞ்சம் டவுன்ல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போன நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி ரொம்ப டஃப் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஜார்க்கண்ட்லயும் அப்படித்தான், ஹேமந்த் சோரனுக்கு ஒரு அனுதாபம் இருந்தது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்ப பார்த்தா அங்கேயும் பிஜேபி டஃப் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. தேர்தல் வந்து ஒரு இழுபறியா மாறி இருக்குது, முடிவுகள் எப்படி வரும்னு தெரியலன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் முதல்ல இப்ப மகாராஷ்டிரா தேர்தலை பாக்குறதுக்கு முன்னாடி நேர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றமே சொல்லும்படி மகாராஷ்டிரா அரசாங்கம் இன்னைக்கு மகாராஷ்டிரா வைக்கும் அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பான அரசாங்கம். இட் இஸ் இல்லீகல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சந்திரசூட் தீர்ப்பு எழுதிட்டாரு. அதாவது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசாங்கம் எப்ப 2022 சிவசேனா உடைச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அஜித் பவார் அப்படிங்கிறவரை வந்து வச்சு என்சிபியை உடைச்சு கூட்டு வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க இல்லையா. இந்த உடைச்சு கூட்டு வந்த இந்த ரிபல் எம்எல்ஏஸ் எதுவுமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிடுச்சு. இருந்தாலும் சந்திரசூதின் மகிமை என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, தப்புதான், ஆனா நடந்து போச்சு, இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்குவாங்க அப்படின்ட்டாரு. அது வந்து அப்ப மகாராஷ்டிரா அரசாங்கம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, கர்நாடகா, உத்தரகண்ட் எல்லா இடத்துலயும் ஆட்சி கவிழ்ப்பு பண்ணிருக்காங்க, மணிப்பூர்ல ஆட்சி கவிழ்ப்பு பண்ணிருக்காங்க, கோவால பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மகாராஷ்டிரா ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, மகாராஷ்டிரால இருந்தது நீதிமன்றமே வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது 2.5 ஆண்டுகள் சட்டத்துக்கு புறம்பான அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஜனநாயகத்தின் ஒரு பெரிய அவலம். இது 2.5 வருஷம் ஆட்சி நடந்தது மட்டும் பத்தாது. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2024 சட்டமன்ற தேர்தல் ரெண்டையுமே ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு திருட்டுத்தனமான ஆட்சி தான் வந்து எதிர்கொள்ளுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பேக்ரவுண்ட்ல இப்ப வந்து நம்ம ஏற்கனவே நிறைய முறை வந்து உத்தரப்பிரதேஷ் பத்தி பேசும்போதெல்லாம் அங்க இந்த சோசியல் இன்ஜினியரிங் எப்படி வந்து பாஜக பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து புரிஞ்சுதான் நம்ம எலெக்ஷனை பார்த்தோம். அதனாலதான் உத்தரப்பிரதேஷ்ல வந்து நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி அடிவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போல இங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ், பீகாருக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பார்க்கும்போது எல்லாம் வடக்கு, எல்லாம் ஒரே ஸ்ட்ராட்டஜி பாஜக நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. உத்தரப்பிரதேஷ் அரசியலுக்கும் மகாராஷ்டிரா அரசியலுக்கும் கம்ப்ளீட்டா சோசியல் பேக்ரவுண்ட் வேற அப்படிங்கிறது எதில் வச்சு சொல்லலாம் அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார்ல வந்து பார்ப்பன கட்சி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் பார்ப்பன கட்சியா இருக்கும், பிஜேபி இருக்காது. ஆனா மகாராஷ்டிரால அப்படியே மாறுபட்ட சூழல். ஏன்னா மகாராஷ்டிரால வந்து காங்கிரஸ்க்கு வந்து கோர் ஓட் பேங்க்ன்றது மராத்தா ஓட் பேங்க் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே. அப்புறம் இந்த 10 வருட காலத்துல வந்து அவங்களுக்கு தலித், இஸ்லாமியர்கள் எல்லாமே கன்சால்டேட் ஆயிடுச்சு. அது 90கள்ல இருந்து இஸ்லாமியர்கள் ஓரளவு காங்கிரஸ் கன்சால்டேட் ஆகிறாங்க. ஏன்னா சிவசேனாவும் வந்து ஆன்டி முஸ்லிமா தான் இருந்துச்சு அப்படின்றதுனால. அப்ப பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்குதுன்னா,
நீங்க பாத்தீங்கன்னா 90கள்லாம் பிஜேபி ஒண்ணுமே இல்லாம தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து MDV அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. மலி, தங்கர், வல்ஜாரியா அப்படின்ற 3 சாதிகள். மலி அப்படிங்கிறது வந்து தோட்டக்காரர்கள் சாதி, தங்கர் அப்படிங்கிறது வந்து ஆடு மேய்ப்பவர்களின் சாதி, அப்புறம் வந்து வஞ்சாரியா அப்படிங்கிறது ஒரு பழங்குடியின சாதி. இந்த 3ஐ வச்சு என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கன்னா, மராத்தா வந்து ஓபிசியில கிடையாது. இப்போ வந்து ஒரு சூத்ரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற சாதின்னு வச்சுப்போமே, அதுல மராத்தா இல்லாதவர்கள் எப்படி உத்தரப்பிரதேசில யாதவ் அல்லாதவர்கள் அப்படிங்கிற ஓபிசியை ஒன்று திரட்டினாங்க, இல்ல வந்து ஜாத்தவ் அல்லாத தலித்துகளை ஒன்று திரட்டினாங்களோ அது போல மராட்டா இல்லாத ஓபிசிகள், அப்புறம் இன்னும் ஓபிசிக்குள்ள வராத சூத்ரர்கள், இப்படி எல்லாம் வந்து அவங்க கன்சல்டேட் பண்ணி தான் மகாராஷ்டிரால ஆட்சிக்கே வந்தாங்க. தேவேந்திர பட்னாவிஸ் இப்படிதான் ஆட்சிக்கு வராரு. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, மராட்டா தான் 32% பாப்புலேஷன் இருக்காங்க. அவங்கள பகிச்சுக்கிட்டு நீங்க பாலிடிக்ஸே பண்ண முடியாது. இப்ப மகாராஷ்டிரால வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஏன் மராட்டா எதிர்ப்பு இருந்தும் அவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சதுன்னா, அவங்க 2014 ஆகட்டும் அதுக்கப்புறமாகட்டும் அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னன்னு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, மராட்டாவை வந்து எப்படியாச்சும் நாங்க வந்து இதுல சேர்த்துறோம், ஓபிசியில சேர்த்துறோம்னு வாக்குறுதி கொடுத்தனாலதான் எப்ப 2019 முன்னாடி ஜெயிச்சாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல தான் இவங்க 19 தோக்கவே செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து போராட்டங்கள் நடக்குதுங்க. 20 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மாச கணக்குல போராட்டம் நடக்குது மராட்டா ரிசர்வேஷனுக்கு. இப்ப பிஜேபி அதை எப்படி எதிர்கொள்ளுதுன்னா, ரொம்ப தந்திரமாக ஓபிசி தலைவர்களை வச்சு இந்த மராட்டா ரிசர்வேஷனை கொடுத்தா ஓபிசி ரிசர்வேஷன் நீர்த்து போயிடும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, மராட்டா வந்து நேரடியாக வந்து சரத்பவார் வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணல. ஆனா ஒரு தலைவர் பிரச்சாரம் பண்றாரு, ஒரு மராட்டா சாதி தலைவர் பிரச்சாரம் பண்றாரு. அவருக்கு பின்னாடி இருந்து இயங்குவது வந்து சரத்பவார் தான் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து, ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து, இது ஓபிசியை வந்து மராட்டாக்களுக்கு அகெயின்ஸ்டா திருப்பி விட்டுருச்சு பிஜேபி. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, அதுலயே இப்ப பாருங்க, எந்த வெறுப்பு பிரச்சாரம் இந்த மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங்கும் உத்தரப்பிரதேசல நம்ம என்ன பார்த்தோம்னா 10 வருஷம் அது காலாவதி ஆகி போய் தான் இப்ப முடிஞ்சு போச்சுன்னு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஓபிசிக்கே இவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு சில சாதிகளுக்கு, குறிப்பாக விதர்பான்னு சொல்லுவாங்க, மகாராஷ்டிரால வந்து விவசாய பூமி இருக்கிற இடம், அதுதான் வந்து இருக்குலே பயங்கரமா பாதிக்கப்படுற இடம் வறட்சி காலத்துல. அங்க இருக்கிற சில ஓபிசி சாதிகளை எஸ்டிக்கு மாத்திரம் இவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இப்ப அது நிறைவேற்றலன்னொன்னு இப்ப ஓபிசிகளுக்குள்ள இந்த பிஜேபி வந்து தூண்டி விடுறாங்க இல்லையா, அந்த ஓபிசிகளுக்குள்ளேயே கொஞ்சம் சண்டை வருது. அப்ப மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இவங்களோட சோசியல் இன்ஜினியரிங் வந்து ஒர்க் ஆகாம போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க மக்களுக்கு என்ன ஒரு பெரிய அதிருப்தி அப்படின்னா, 2022 எங்களோட இறையாண்மை மீது நீ கை வச்சிருக்கிற, நாங்க ஓட்டு போட்ட அரசாங்கம் கிடையாது. இன்னைக்கு வந்து சரத்பவார் ஆகட்டும், ஷிண்டே, உத்தவ் தாக்கரே எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா, துரோகிகள் தான் பிரச்சாரம் பண்றாங்க. ட்ரைட்டர்ஸ் அப்படின்னா எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்றாங்க. இப்ப ஷிண்டே துரோகி அப்படின்றது போன தேர்தல் எடுபட்டுச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல, அவர் லடிக்கி பெகானா அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு 1500 ரூபாய் வழங்குவதுங்கிறது அவர் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் வழங்கியிருக்கிறார். முஸ்லீம்களுக்கு வழங்கியிருக்கிறார், தலித்துகளுக்கு வழங்கியிருக்கிறாரு, ஓபிசி அல்லாத ஓசி கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருக்குமே வழங்கியிருக்கிறார். அது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து அவருக்கு வந்து நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அது இல்லாம போற இடங்கள்லாம் கூட்டங்கள் வருது, மக்களை எளிதில் சந்திக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார், ரொம்ப எளியவராக இருக்கிறார். திடீர்னு ஒரு பேரு புகழ்னு ஒரு பிராண்ட் உருவாகிருச்சு இல்ல 2 வருஷத்துல. இது வந்து ஒரு செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்றாங்க. சோசியல் இன்ஜினியரிங்ல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அது மராட்டா வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட்டாங்கேத்தோ கட்டாங்கே அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. இப்ப அதுல வந்து இவங்க 30% அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, இதர ஓபிசி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு இது தலித்துகள்ல வந்து ஒரு பிரிவை தூக்குறது அப்படின்றாங்க. சோ இந்து ஒற்றுமைங்கிறதுக்கான ஒரு பேஸ வந்து இப்ப கிரியேட் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே. இல்ல கண்டிப்பாக அதனாலதான் இது டஃப் ஃபைட்னு சொல்றோம். மகாராஷ்டிரா வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ரொம்ப ஈஸி வெற்றி எல்லாம் இருக்காது. இன்னொன்னு வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கறதும் சந்தேகம் தான். ஆனா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். பிஜேபி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இப்ப என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நீங்க மற்ற ஓபிசி சாதிகள் அவங்க கன்சாலிடேட் பண்றதுக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பது வந்து, எல்லா இடத்துலயும் மகாராஷ்டிரால இப்ப வந்து வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா இங்கதான், இப்ப மும்பை இருக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறு குறு தொழில் ஏராளமா இருக்கும். அது எல்லாமே ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே இப்ப நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டாலே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது வந்து காங்கிரஸ் கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணுது. இன்னொரு பக்கம் விதர்பால வந்து எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலைக்கு அவங்க வந்து ஒத்துக்கொள்றது இல்ல அப்படிங்கறத வந்து பயங்கரமான பிரச்சனையா கையில் எடுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கிராப்பும் மென்ஷன் பண்ணி, யாரு இந்தியா கூட்டணிக்காரங்க ஒவ்வொரு கிராப்பும் மென்ஷன் பண்ணி எவ்வளவு ரேட்டு தருவோன்றதை இப்பயே பிக்ஸ் பண்ணி பிரச்சாரம் பண்றாங்க. அது விவசாயிகள் மத்தியில, அதாவது பிற ஓபிசி சாதிகள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறது. தலித்துகள் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவுதான் நீங்க வந்து கொடுத்தாலும், அதாவது சலுகைகள் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாலும், அவங்க வந்து பிஜேபியின் தரப்புக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பேசும்போது சொன்னோம் யூபியும் மகாராஷ்டிராவும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா,
பிஜேபி மகாராஷ்டிரால உள்ள தலைவர்களே வச்சு பிரச்சாரம் பண்ணியிருந்தாலே நல்லா வலுப்பெற்று நல்லா ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்ப யூபியில இருந்து தலைவர்களை கூட்டு வந்து பிரச்சாரம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அது பெரிய பெரிய பிரச்சனையாகுது. அது என்ன பிரச்சனைனா, நீங்க சொன்னீங்க இல்லையா, பாட்டாங்க தோ காட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை. இது வந்து ஒரு தர்மத்துக்கான யுத்தம் அப்படிங்கிறது. அப்படி பண்ணும்போது பிளாஷ்பேக் மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஏன் வந்து மகாராஷ்டிரால தலித்துகள் முஸ்லீம்கள் கன்சாலிடேட்டடா இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, அது இந்தியா கூட்டணி மேல இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறத விட இவங்க உத்தரப்பிரதேஷ்லயும் ராஜஸ்தான்லயும் 400 வாங்கிட்டா கான்ஸ்டியூஷனை திருத்திடுவோம்னு சொல்லிட்டு இருந்தது மகாராஷ்டிரால பேரு அடியை கொடுத்துருச்சு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை உத்தரப்பிரதேஷ்லயே வச்சுக்காம அவங்கள கூட்டு வந்து இங்கேயும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ்டினால பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்ப கூட்டணிக்குள்ளேயே சில குழப்பங்களா இருக்குது. என்னன்னா, அமித்ஷா ஒரு உத்வேகத்துல அவரோட பலத்தை காட்டுறதுக்கு, அமித்ஷா எப்படி பேசுவாருன்னு தெரியும். நான் தான் இருக்கலே பெரியவன், என்னை கேட்டுதான் மத்தவங்களாம் நடக்கணும், நான் வந்து சொன்ன எல்லாரும் வாய் மேல விரல வச்சுட்டு உட்காரணுன்ற அளவுக்கு டீல் பண்ணுவார் இல்லையா. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த முறை வந்து நாங்க கூட்டணியோட ஜெயிப்போம், அடுத்த தேர்தலில் பாஜக தனி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது, மக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் பாஜகவோட RSS அஃபிலியேட் ஆயிருக்க விவேக்ன்ற பத்திரிகை, எப்படி RSS பத்திரிகை வந்து ஆர்கனைசர், இங்கிலீஷ்ல ஆர்கனைசரோ, மராட்டியில வந்து அது வந்து விவேக்ன்ற பத்திரிகை. அந்த பத்திரிகை தொடர்ந்து அஜித் பவாரி, ஏக்நாத் சிண்டேவும் ஊழல்வாதிகள் திட்டிகிட்டே இருக்கு. இவங்களெல்லாம் கூட வச்சிருந்தா மோடி உருப்படாம தான் போவாரு. எத்தனை முறை மோடி வந்தாலும், ஏன் அப்படின்னா பிரச்சாரம் பாருங்க, ஆல் இண்டியா லெவல்ல மோடி எத்தனை இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிருக்காரோ 50% மேல தோத்து போச்சு. ஆனா மகாராஷ்டிரால 3ல் 2 இடம் தோத்து போச்சு எங்கெங்கெல்லாம் மோடி பிரச்சாரம் பண்ணாரோ இது வரைக்கும், அதாவது இந்த 2024 தேர்தலில். இப்ப இதெல்லாம் தான் பிஜேபிக்கு செட்பேக் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இவங்களுக்கு செட்பேக் என்ன அப்படின்னா, யாருக்கு, இந்தியா கூட்டணிக்கு என்ன பெரிய செட்பேக் அப்படின்னா, அவங்க இந்த இதை வச்சு முறைகேடான அரசுங்கிறத வச்சு பிரச்சாரம் பண்ண பாக்குறாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ந்திருக்கா, இவங்களோட பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு பிரச்சார உக்தியா எந்த அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லா இஷ்யூவும் பேசுறாங்க, பேசுறாங்க, இப்ப அனுதாபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா என்னன்னா, ஊடகங்கள் மொத்தமா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி, அதுதான் இங்க பிரச்சனை. சோ மக்கள்கிட்ட போகக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. சோசியல் மீடியாவோ எலெக்ஷன் டைம்ல அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க, நம்ம பாக்குறோம். நமக்கு நம்ம பதிவே நமக்கு வந்து செல்லாரும் காட்டாது, அந்த மாதிரி இருக்குது. இப்ப அங்க வந்து ஓட் ஜிகாத் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அது வைரல் ஆகுது, அதுதான் விவாதிக்கப்படும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா குண்டு போடுறதெல்லாம் அவன் தான். அவங்க பிஜேபி தரப்புல இருந்து என்னென்ன போடுறாங்களோ அது குறித்து நீங்க வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றீங்க, பேசுறீங்க, விவாதிக்க மறுப்பு சொல்றீங்க தான். நீங்க செய்யறது எதுவுமே அங்க வந்து பேசு பொருளாக விவாதத்துக்கு வரலையே. இப்ப அவங்க கொடுத்த 1500 பேசு பொருளாமா நீங்க 2500 கொடுக்குறேன்றீங்க. ஆனா அது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2024 தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து அரசியல் சாசனத்தை காப்பாற்றணும், ஆபத்து, இப்படி எல்லாம் பேசுனது எடுபட்டுச்சு அப்படின்றதுக்காக அதையே இன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. புதுசா எந்த ஸ்ட்ராட்டஜியுமே உங்ககிட்ட இல்லைன்றாங்க. இல்ல, கண்டிப்பா இது ஒரு குறையாகவே இருக்குது. ஆனா அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, இருக்கலே இந்தியா கூட்டணிக்கு பெரிய பலம் குறைவாக இருப்பது இல்ல வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா அது வந்து தேர்தல் ஆணையம் தான். ஏன்னா அவ்வளவு மோசமாக வந்து ஒரு பிரிவினைவாத அரசியலை பேசிதான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பாட்டைங்கே தோ காட்டைங்கே வந்து வெளிப்படையாகவே வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் தான். ஆனா அதை தேர்தல் ஆணையம் கண்டுக்காம மகாராஷ்டிரால இது வரைக்கும் பல எதிர்கட்சி தலைவர்களுக்கு நீங்க பேசுனது தவறுன்னு சொல்லி நோட்டீஸ் போட்டிருக்கு, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அவங்களோட ஆடை ரிமூவ் பண்ணிருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் தரப்பாகட்டும் இல்ல வந்து என்சிபி தரப்பாகட்டும் இன்னும் புதிய உக்திகளை கையில் எடுத்துக்கணும். இன்னும் சொல்லப்போனா பிஜேபிக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் 182 சீட்ல பிஜேபி நிக்குது. அதுல 44 சீட் வந்து மராட்டாக்கள் நிக்கிறாங்க. எப்படி மராட்டாக்கள் இவங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு தெரிஞ்சோம், 44 சீட் மராட்டாக்கள் நிறுத்த வச்சிருக்கு. அந்த மராட்டாக்கள் சீட்ல எல்லாம் ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி மராட்டாக்கள் இல்லாத இந்த மற்ற ஓபிசி சாதிகளையும், அந்த முக்கியமா சொல்ற அந்த குன்பி சாதிகளையும் பிளஸ் மராட்டாலே ஒரு சதவீதமான ஓட்டையும் தாங்கள் வசப்படுத்த பாட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு எதிரான என்ன ஸ்ட்ராட்டஜி கிரவுண்ட்ல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து ஒரு குறைபாடாக தான் இருக்குது. ஆனா அதை தாண்டி என்ன அப்படின்னா, இப்ப காங்கிரஸுக்கு வலு சேர்ப்பது எது அப்படின்னா, காங்கிரஸ் பிரச்சாரம் இல்ல, இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்ப்பது இந்தியா கூட்டணி பிரச்சாரம் அப்படிங்கிறத விட அங்க இருக்கிற வேலையின்மை, ஜிஎஸ்டி பிரச்சனை. இன்னொன்னு, முதலாளிகளுக்கு அங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தொழில் எல்லாத்துக்குமே வந்து தொழில் பண்றவங்க எல்லாம் குஜராத்தை தான் ஆதரிக்கிறாங்க, மகாராஷ்டிராவை ஆதரிக்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம். அப்படி இன்னொன்னு சொல்றாங்களா, 5 லட்சம் வேலைகள் வந்து மகாராஷ்டிரா வர வேண்டிய வேலைகளை வந்து குஜராத் தீர்வு இல்ல. உங்களுக்கு இது வந்து அனுமானமா கூட 5 லட்சம் கணக்கு பட தேவையில்ல. இந்த மைக்ரோ சிப் இண்டஸ்ட்ரி வந்து 1000 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி 2022-23 அனௌன்ஸ் பண்றதெல்லாம் சைலண்டா 2024 பிளான்ட்டை வந்து குஜராத்ல ஓபன் பண்றோம்.
இது மாதிரி வந்து அவங்க வந்து அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்க்கல, அவங்க பல தடவை வந்து ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வந்து குஜராத்துக்கு மூவ் பண்றதை பார்க்கும்போது தான் மக்களுக்கும் சரி தொழில் முனைவோருக்கும் சரி, ஏன்னா நீங்க மைக்ரோசிப் இண்டஸ்ட்ரினா அதை சுற்றி இப்ப அந்த சாம்சங் அப்படின்னு இப்ப போராட்டம் நடக்குன்னா அதை சுற்றி ஏகப்பட்ட நிறுவனங்கள் இயங்குது, சின்ன சின்ன நிறுவனங்கள், டிஸ்ட்ரிபியூஷன், சப்ளை எல்லாம் இயங்குது இல்லையா. அவங்க எல்லாருமே அதிருப்திக்குள்ள ஆகுறாங்க. ஏன்னா அதை நம்பி அவங்க இருந்திருப்பாங்க, இங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 2000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, பிளாட் விலை ஏற போகுது, அது இதுன்னு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆமா, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்க 2019லயே கூட பாத்தீங்கன்னா அம்பானி அதானி வந்து மோடிக்கு வந்து நாடாளுமன்றத்துல ஆதரவா இருக்கிறாங்க. ஆனா மகாராஷ்டிரா தேர்தலின் போது பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிர்கட்சியில நடத்தின கூட்டத்துல முந்தின நாள் முகேஷ் அம்பானி போய் பார்த்துட்டு ஆதரவு தெரிவிச்சார். அப்ப நேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து முதலாளிகளுக்கே இருக்குது. ஏன்னா இப்ப அம்பானிங்கிறவர் வந்து பிரதானமா வந்து மும்பையில தான் இருக்கிறார். அவர் குஜராத்தியாக இருந்தாலும் அவர் மும்பையில தான் இருக்கிறார். அப்ப மும்பையில வந்து யார் அவருக்கு வந்து இன்னும் உதவுவாங்க அப்படின்னு தான் பார்ப்பாரு. இப்ப இவங்க பாஜகவின் திட்டங்கள்லாம் அவருக்கு வந்து லாபம் ஈட்டுவது குறைந்திருந்தால், அதானியை காட்டிலும் அவருக்கு குறைந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் எதிர்கட்சி தான் சப்போர்ட் பண்ண போறாரு. அப்ப இந்த பிரச்சனையும் பாஜக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது முதலாளிகள் எல்லாம் அப்படியே ஓடி போயிட்டாங்கன்றது கிடையாது, இனிமே முதலாளிகள் அவங்க கைக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா எப்படி இவங்க மராத்தால ஒரு செக்ஷனை வெட்டி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எதிர்கட்சி வந்து முதலாளிகள்ல ஒரு செக்ஷனை வெட்டி எடுத்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். அஜித் பவார் வந்து இந்த தேர்தல் டைம்ல இப்ப வந்து பேசின ஒரு வளரிவிட்டார். நீங்க வந்து அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, ஸ்ரீனிவாசன் ஜெயின் கூட ஒரு இன்டர்வியூல எல்லாரும் தான் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல. இவர் இருந்தாரு, அமித்ஷா இருந்தாரு, தேவேந்திர பட்னவிஸ் இருந்தாரு, அதானி பாய் இருந்தாருன்னு வளர்னதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்பட்டுச்சு. இப்ப மக்கள் மத்தியில் என்ன அப்படின்னா அதானி தங்களை ஏற்கிறாரோ அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட். அது என்ன, ஏன் வந்து அது ஒரு முதலாளி நம்மளை சுரண்டுகிறார், அவர் வந்து தேசத்தை வந்து வரி ஏய்ப்பு செய்துட்டார், இங்க பணம் திருடிட்டார்ன்றது கிடையாது. எப்படா ஒரு குஜராத்தி ஏன் தலையெழுத்து தீர்மானிப்பான் அப்படிங்கிற அந்த மராட்டி சென்டிமெண்ட் வந்து இங்க வந்து பிளே அவுட் ஆகிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் சொல்றேன், இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்குது. இவங்களும் இப்ப நல்லா காயின் ஊத்திருக்காங்க, இவங்களும் நல்லா காயின் ஊத்திருக்காங்க. இந்த ஆர்பிட்டர் அம்பையரா இருக்கவர் வந்து எலெக்ஷன் கமிஷனரும் இவரு பக்கம் தான் இருக்கிறாரு அப்படின்னும் போது இது இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு சின்ன வாய்ப்புகள் இருந்தாலும் டஃப் ஃபைட் தான் இது. ரெபல் கேண்டிடேட்ஸ் வந்து சொல்றாங்க, காங்கிரஸுக்கு ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபிக்கு வந்து ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றாலும் பிஜேபிக்கு தான் வரப்போறாங்க இப்படி சொல்றாங்க. ஆனா அவங்க பிரிக்கிற ஓட்டு பெரிய டேமேஜை உருவாக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது இல்லையா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம முன்னாடியே மகாராஷ்டிரா பத்தி பேசும்போது பேசியிருப்போம். என்ன அப்படின்னா சில இடங்கள்ல பாட்டில்கள் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. பாஜக வந்து மச்சானா இருப்பாரு, மாப்பிள்ள வந்து காங்கிரஸா இருப்பாரு, இன்னொரு மச்சான் என்சிபில இருப்பாரு. இந்த மாதிரி வந்து இந்த என்ன சொல்றது, நில உடைமை சாதிகள் இருக்கவங்க எல்லாருமே எல்லா கட்சியிலும் இருப்பாங்க அப்படின்னும் போது இது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே பாஜகவுக்கு தான் ஃபேவர் ஆகும் அப்படிங்கிறதா நம்ம தோணுது. ஏன்னா அவங்கள்ட்ட தான் வந்து இருக்கலே வந்து அது அமலாக்கத்துறை ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், எல்லா தேர்தல் உக்திகளையும் அவங்க கையில வச்சிருக்கும் போது நீ வந்து கிளியரா உன்னை எதிர்க்கல, அவன் இங்கேயும் போயிடுவான் அங்கேயும் போயிடுவான் அப்படின்றதா அது நம்ம முன்னாடியே பாஜக கணக்குல தான் எழுதிக்கணும் அப்படின்றதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்னு இருக்குது, கடந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் முற்றிலும் வந்து புறக்கணித்த மாநிலங்கள்ல ஊபி, அடுத்தது மகாராஷ்டிரா ஒன்று. மகாராஷ்டிரா தான் அவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற இடம், பெரிய அளவில் புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. துணை அமைப்புகளும் பஜ்ரங் தளோ அல்லது வந்து விஸ்வ இந்து பரிஷத்து பெருசாக வேலை செய்யலை அப்படின்னு. இந்த முறை வந்து ஒரு 60,000-லேருந்து 70,000 சிறு கூட்டங்கள் வந்து அவங்க போட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க. அங்கன்னு திண்ணை பிரச்சாரம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. கிரவுண்ட்ல இறங்கி பிரசுரம் கொடுக்கறதுலேருந்து வீடு வீடா உட்காந்து பேசுறது அப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் களத்தில் இறங்கிருச்சு, அதனால வெற்றி நிச்சயம் அப்படியான ஒரு பேச்சு இருக்குதுல்ல. இது ஏன் நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்த தேசத்திலே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் அதிக சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு 15 சீட்டும் என்னமோ போன முறைக்கு இந்த முறைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அது வந்து ஒரு எதிர்பாராத அடியா இருந்திருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் இவ்வளவு வீரியமா வேலை பாக்குறாங்க. என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்க போய் மக்கள்கிட்ட என்ன சேர்த்துவாங்க அப்படிங்கறதா இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க 2,100 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னா இவங்க 3,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறதான். இனிமேல் வந்து ஆர்எஸ்எஸ் போய் பிரச்சாரம் பண்ணி புதுசா வாக்குகள் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிரால வந்து ஏன்னா கம்மி விண்டோ தான் உங்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதுக்கும் கம்மி விண்டோ தான். அப்ப மக்கள் வந்து நேரடியாக என்ன எடுத்துக்கிட்டாங்களோ இவங்க கொடுக்குற அறிவிப்புகளையும் இல்ல தலைவர்கள் பேசலையும் என்ன எடுத்துக்கிறாங்களோ அதுதான் ஒழிய இங்க திண்ணை பிரச்சாரம் பண்ணி ஒரு புதுசா ஒரு திட்டத்தை போய் சேர்த்ததுனால வாக்கு ஜாஸ்தி ஆகுன்றது இல்லை. ஆனா இது ஒரு கூடுதல் பலம் தான் அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க, வந்து சென்ட்ரல்ல யாரு இருக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டேட்டையும் ஆளுவாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். நீங்க மோடி ஆட்சிக்கு வந்து பாருங்க, தொடர்ந்து இவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த முறையும் இல்ல 2019 தோத்துட்டாங்களே, இல்ல சட்டமன்ற தேர்தலில் 2019 தோத்துட்டாங்க.
தோத்துட்டு தான் இவங்க போங்காட்டம் ஆடிதான் இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம்னா அந்த விதிகள் எல்லாமே வந்து இப்ப பாஜகவே எல்லா இடத்துலயும் அந்த விதிகளை உடைச்சிருக்கல. ஹரியானால வந்து மாறி மாறி தான் வரும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 3 முறை இருக்கிறாங்க. இங்க வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஒவ்வொருக்கும் பூஜ்ஜியத்தை போட்டு அனுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பேட்டர்ன்ஸ் மாறும், இல்ல வந்து உடையும். இப்ப ஜார்க்கண்ட்லயே கூட எடுத்துக்கிட்டா என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து தொடர்ந்து 2 முறை சீஃப் மினிஸ்டரா யாருமே இருந்தது இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப அதுவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து என்ன சொல்றதுன்னா இந்த தருணத்துல இப்ப பாஜக அப்படிங்கிறது வந்து பழைய பாஜக கிடையாது. அது சிவசேனால பாதி, என்சிபில பாதி சேர்ந்து இருக்குது, இன்னும் பிற கட்சிகள் குட்டி குட்டி கட்சிகளா சேர்த்து இருக்கு. அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சின்னத்துக்கு இல்ல அது என்ன சொல்றேன்னா இது காம்போசிஷன் வேற அப்படின்னும் போது அந்த பழைய பேட்டர்னே வந்து ஒர்க் ஆகும்ன்றது ஒரு ஐதீகம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ சென்ட்ரல்ல இருந்தா ஸ்டேட்ல ஜெயிச்சிருவாங்க. அப்ப உத்தவ் தாக்கரே கூட இருந்தாரு. ஆமா, இப்ப இல்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா பால் தாக்கரே இவர் கொண்டாடிட்டு இருக்காரு. யாரு? மோடி ஐயா வந்து பால் தாக்கரேக்கு வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் என்ன கேக்குறாங்கன்னா பால் தாக்கரே ஆதரிச்சு ராகுல் காந்தியை பேச சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்லாம் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது முன்னாடி இருந்த பாஜக இல்லை அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஆனா அதுவே அவங்களுக்கு பலமாவும் இருக்குது. முன்னாடி இருந்த பாஜக இருந்தா மக்கள் எளிமையா தோக்கடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த புது பாஜகன்றது அது பார்ப்பன கட்சி அப்படிங்கிறத விட்டு எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கு அப்படின்றத பெரிய சேலஞ்சா இருக்கு. ஜார்க்கண்ட் குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு ஏற்கனவே ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் அப்படிலாம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு பிஜேபியும் டஃப் கொடுக்குது. பழங்குடி மக்கள்கிட்ட வந்து இந்து உணர்வை வந்து பெரிய அளவில் தூண்டிருக்கிறாங்க. இந்து வர்சஸ் கிறிஸ்டின்ஸ் அப்படிலாம் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ பிஜேபி லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுலாம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? இந்த அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து டெல்லியில் நம்பணும். ஆனால் வாஷ் அவுட் ஆயிடுச்சு டெல்லியில. ஸோ அதை வந்து நம்ம நேரடியாக போய் பார்த்து கள ஆய்வு செய்யாமல் வந்து அந்த சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்றதை கணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அங்க வந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு வந்து அவர் தனி மனிதராக அவரை தாக்குதல் நடத்திய போலதான் வந்து மக்கள் பார்த்திருப்பாங்க. ஆனா இங்க வந்து அதை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு பழங்குடியினருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இங்க அந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, மோடி கையில் வைத்திருக்கும் அனைத்து ஊடகங்களும் அவர் வந்து பழங்குடியினர் பாருங்க, அவருக்கு எதுக்கு ரிசர்வேஷனு, பென்ஸ் கார் வச்சிருக்காரு, BMW வச்சிருக்காரு, இவ்வளவு கோடி சொத்து வச்சிருக்காரு, இவர் தான் வந்து இன்னைக்கும் வந்து இடஒதுக்கீடுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு பேசிய பேச்சுகள் எல்லா மக்களுக்கும் அங்க வந்து போய் சேர்ந்துருக்குது. இப்ப அதை தாண்டி அங்க வந்து இப்ப பிஜேபி டஃப் கொடுக்குறது அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு அவங்க ஜெயிக்கிறாங்க எங்க எஸ்டி ஓட்ஸ்ல. ஆனா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 81 சீட்ல 30 சீட்டுக்கு நினைக்கிறேன், 30 இல்ல 31 சீட் வந்து எஸ்டி சீட் இருக்கு. அதுல 28 சீட் வரைக்கும் முக்தி மோர்ச்சா தான் ஜெயிக்கிறாங்க. பெருவாரியான எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஒதுக்கிய சீட்டு தனித்தொகுதிகள் வந்து அவங்க தான் ஜெயிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில். அதுல இப்போ வந்து பிஜேபி உள்ள ஊடுருவுது. அதை எப்படி ஊடுருவுதுன்னா, இப்ப ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வீடியோக்களை பேசிருக்கோம். ஆர்எஸ்எஸ் வந்து விவேகானந்தா கேந்திரம் மூலியமா எல்லா பழங்குடியினரையும் வந்து சாதி வாரியா அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்துத்துவப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்ப அதையும் தாண்டி என்ன பண்றாங்கன்னா, பிரத்யேகமா ஜார்க்கண்டுக்காக 2 நேரட்டிவை உருவாக்குறாங்க. ஒன்னு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், அதாவது பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவுறாங்க. அவங்க இந்த ஆடு கூட நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஒரு இந்து ஃபேமிலி வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, முஸ்லீம்கள் உள்ள வந்து வீட்டையே சூறையாடுறது, அவங்க கண்டமேனிக்கு இருக்கிறது, அவங்க அழுக்கு படிந்தவங்களாக இருக்கிறது, நாகரிகமற்றவங்களாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாருங்க இந்து பழங்குடியினரே உங்களுக்கு எதிராக இவங்க வந்து செயல்படுறாங்க, பழங்குடிகளுக்கான நிலம் பறி போகுது. இன்னும் சொல்லப்போனா இந்த பழங்குடியினர் இருக்கிற தொகுதிகள் எல்லாத்துலயுமே பெண்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அதாவது எல்லா தொகுதியிலும் கிடையாது, பெருவாரியான தொகுதிகளில் தான் பெண்கள் தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து வேற வேற மாநிலங்களுக்கு வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு டார்கெட் பண்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து உங்க பெண்களை கடத்திட்டு போறாங்க, இல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க லவ் ஜிஹாத் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். இன்னொரு பக்கம் காலகாலமாவே உங்களுக்கு தெரியும், பிஜேபி வந்து 80கள் 90கள் இருந்தே இருக்கிற பிரச்சாரம் வந்து கன்வர்ஷன் மாஃபியா இருக்குது, ட்ரைபல்ஸை வந்து கன்வெர்ட் பண்றாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற கிறிஸ்துவ பழங்குடியினருக்கு எதிராக வன்முறை இல்ல வந்து பொய்களை பரப்புவது அப்படிங்கறது அவங்க பிரதானமா போயிட்டு இருக்கு. அது இந்த தேர்தலில் முழு வீச்சுல போது நம்ம விஷுவலாவே அதை பாக்குறோம். அதாவது நம்மளுக்கு வந்து அங்க ஏகப்பட்ட மொழிகள் பேசப்படுது, இந்தி மட்டும் பேசப்படல. நம்மளுக்கே வந்து இந்த ஆடெல்லாம் வரும்போது அப்ப இன்னும் லோக்கல்ல என்ன அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அது இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, கவுண்டருக்கு இவங்களும் சும்மா இல்ல. ஹேமந்த் சோரன் என்ன பண்றாருன்னா, சரணான்னு ஒரு தனி மதத்தை கேட்கிறாரு. எப்படி லிங்காயத்துகள் வந்து இங்க கர்நாடகால தனி மதம் கேட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு மதத்தை கேட்கிறாரு. இவங்க வந்து பொது சிவில் சட்டம் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் கேட்கற மாதிரி அவர் என்னங்கிறாரு, எனக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட்லாம் வேணாம்,
எனக்கு சரணா கோடுன்னு தனியா ஒண்ணு கொடு, எங்க ரிலீஜனை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்குன்னு எங்களுக்கு ஒரு கோடு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அது பழங்குடியினர் மத்தியில ஒரு வரவேற்பு பெறுது. என்ன அப்படின்னா அங்க சோட்டா நாக்பூர் லேண்ட் ஆக்ட்னு நினைக்கிறேன் அது ஒண்ணு இருக்கு, இன்னொன்று வந்து சர்ணா ரீஜன் லேண்ட் ஆக்ட்னு நினைக்கிறேன். ரெண்டு பழங்குடியினோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு சட்டம். இந்த சட்டத்தை நான் தான் நிலைநிறுத்துவேன், உங்களோட நிலத்தை நான் தான் பாதுகாப்பேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கு எதிராக பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, பாருங்க அவர் மேல இடி கேஸ் போட்டு வச்சிருக்கோம். அது ஏன்னா பழங்குடியினர் நிலம் வேற யாருக்கும் போகவே கூடாது. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து புரோக்கர்களை கூட்டு வந்து அந்த புரோக்கர்கள் பேர்ல வாங்காம இவர் வந்து பழங்குடியினர் பேர்ல வாங்குற மாதிரி உங்கள்ட்ட இருக்கிற நிலத்தெல்லாம் எடுத்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற புரோக்கர்கள்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா பங்களாதேசிகளுக்கு இவர் நிலத்தை விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் எடுக்கிறாங்க. இது வந்து பயங்கரமா அங்க வந்து கிளாஷை ஏற்படுத்துது. அது கிளாஷை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத தாண்டி என்ன ஆகுதுன்னா, இங்க பாஜகவுக்கு என்ன பலன் பாருங்க. 4 சீஃப் மினிஸ்டர்கள் இருக்காங்க பாஜகல. இப்ப மராண்டின்னு சொல்ற ஜார்க்கண்டின் முதல் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, மதுகோடா இருக்காரு, அர்ஜுன் முண்டா இருக்காரு. இப்ப கடைசியா சம்பாய் சோரன் முதற்கொண்டு 4 சீஃப் மினிஸ்டர்களை வச்சிருக்கு பாஜக. அதோட கட்சியிலே பாத்தீங்கன்னா 4 சீஃப் மினிஸ்டர்கள், முன்னாள் சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டருக்குமே ஒவ்வொரு ஓட் பேங்க் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த 4ல 3 பேர் பாத்தீங்கன்னா ட்ரைபல் சாதியை சேர்ந்தவங்க. அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரைபல்ல இருந்து வராங்க. முண்டா, மதுகோடா, இவர் சொரேன், இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு சாதிகள்ல இருந்து வராங்க. பிளஸ் முர்முவை வந்து ஜனாதிபதி ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்க வந்து பக்காவா எல்லா சாதிகளுக்குமான ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து பிரச்சாரம் பண்றாங்க. இதை தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, குடும்ப அரசியல் பேசுற பாஜக அர்ஜுன் முண்டாவோட ஒய்ஃபு மீரா முண்டா நிக்கிறாங்க, மதுகோடாவோட ஒய்ஃபு கீதா கோடா நிக்கிறாங்க, சம்பாய் சோரனோட மகன் ஒரு இடத்துல நிக்கிறாரு, மராண்டியோட மகன் ஒரு இடத்துல நிக்கிறாரு. இப்படி எல்லா அவங்க குடும்பம் அதாவது பேக்கேஜா வாங்கிட்டாங்க போல. இந்த சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் பேக்கேஜா வாங்கி நிறுத்த வைக்கிறாங்க. இதுல என்ன இன்னொரு பெரிய அடினா, சம்பாய் சோரன் வந்து ஒரு சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும் அவர் வந்து முக்தி மோர்ச்சால தான் இருந்தார். அவர் எப்படியோ பாஜக வளைச்சு போட்டு வாங்கிருச்சு. வாங்கிட்டு என்ன சொல்றாங்க, இப்போ வந்து அவர் வாயாலேயே ஆமா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி வந்து ஊழல்வாத கட்சி, அவர் வந்து பழங்குடியினர் நலனை வந்து வித்துட்டாரு அப்படின்ற மாதிரியான பிரச்சாரம் எடுக்கிறாங்க. அது பாஜகவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இப்ப அந்த மாதிரி பிரச்சாரங்கள் எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பின்னடைவு ஏற்படுது. இன்னொரு பின்னடைவு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு இன்னொரு பின்னடைவு என்ன அப்படின்னா, 2019 தேர்தலை எதிர்கொண்ட போது பாஜக 2019-18 எண்டுல ஒரு தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த தேர்தலை எதிர்கொள்ளும் போது இவங்க கிடையாது, ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்கு, ஏஜிஎஸ்யூ இருக்குது, அவங்க வந்து தனியா தான் நின்னாங்க. இப்ப அவங்களும் சேர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது ஆமா பிஜேபியோட சேர்ந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அடி. ஆனா இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த முறை கூட்டணி வந்து கன்சல்டேட் ஆயிருக்கு. இந்தியா கூட்டணிங்கிறது காங்கிரஸ், ஜேஎம்எம், ஆர்ஜேடி எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. ஈவன் சிபிஎம், எம்எல் லிபரேஷன் சேர்ந்துருக்காங்க. லிபரேஷனுக்கு அங்க நல்ல பாப்புலாரிட்டி இருக்குது, நல்ல பேஸ் உண்டு. ஒரே ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு தரம்பூரா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் கேண்டிடேட் ஃபீல் பண்ணுவோம், நீங்களும் கேண்டிடேட் ஃபீல் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க மகாராஷ்டிரால கூட பாத்தீங்கன்னா 10 இடத்துல ஆர்ஜேடியும் விசிகாவும் சேர்ந்து நிக்கிறாங்க, தனியா நிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நாங்க எங்க பலத்தை பரிசோதனை பண்ணிக்கிறோம் அப்படின்ற லெவலில் இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் கூட்டணி வலுத்துருக்கு. ஆனா இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் ஆகட்டும், இங்க இருந்த ஆட்கள் அங்க போனதாகட்டும், அத்தனை சீஃப் மினிஸ்டர்களை வச்சிருக்கிறதாகட்டும், எல்லா சாதியிலும் அவங்களுக்குன்னு ஆட்களை உருவாக்கிக்கிறதாகட்டும், இது வந்து பாஜகவோட பலம் வந்து ஜாஸ்தியாவே இருக்குது. மகாராஷ்டிரா போல இல்லாம ஜார்க்கண்ட்ல பாஜகவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதிகமா இருக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல நீங்க முன்னாடி சொன்னீங்களா பேட்டர்ன், அந்த மாதிரி ஜார்க்கண்ட்ல வந்து 2 முறை வந்து எந்த சீஃப் மினிஸ்டருமே எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வந்தது கிடையாது. அப்படின்னும் போது ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருக்கிற ஸ்டேட் வந்து ஜார்க்கண்ட் தான். அப்படின்னும் போது அது ஹேமந்த் சோரனுக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. 2 நாள்ல மறுபடியும் நம்ம அது குறித்து பேசலாம். ரிசல்ட் வந்த பிறகு கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.